ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சில்க் த்ரெட்டில் ஸ்டெயின் ஸ்டிச் போடலாம். அதுக்கு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி த்ரெட் எடுக்கிறப்ப அந்த பேப்பரை தூக்கி போட்டுறாதீங்க. அதை நல்லா சுருட்டி அந்த த்ரெட்டுக்குள்ளேயே உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ் இந்த மாதிரி போடும்போது த்ரெட்டு பாதியிலே தீர்ந்துருச்சுன்னா அதே கலர் சொன்னிங்கன்னா நிறையா ஷேட்ஸ் இருக்கும், கொஞ்சம் கலர் வித்தியாசம் வரும். ஆனால் நீங்கள் இந்த பேப்பரை கொடுத்திங்கன்னா அந்த நம்பரை பார்த்துட்டு அதே கலரில் அவங்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பாதி நூலை இழுத்து விட்டுட்டு நடுவில் முடிச்சு போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்போயுமே டபுள் த்ரெட்டாக தான் யூஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட டபுள் த்ரெட்டு இல்லை, ஒன்று தான் இருந்துச்சுன்னா அதில் பாதி நூலை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா அது 2 நூலாக வந்துடும். ஃபஸ்ட் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி கையில் பிடிச்சிட்டு ஃப்ரேமுக்கு அடியில் கையை கொண்டு போயிருங்க. நார்மல் எப்பயும் போல் தான் ஜரி த்ரெட்லேயும் மிஷின் த்ரெட்லையும் எப்படியும் போட்டிங்களோ அதே மாதிரி ஸ்டெயின் ஸ்டிச் குத்தணும். கீழே நூலை பிடிச்சி இழுக்கணும். அது நம்மளை பார்த்த மாதிரி நூலை ரொட்டேட் பண்ணிவிட்டு ஊசியை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை நோக்கி கொண்டு போகணும். அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். த்ரெட்டு கட்டாயி போயிடும். ஒன்று வரும், ஒன்று வராது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 2 நூலையும் எடுங்க. எண்டு நாட் நல்லா தெரியணுன்றதுக்காண்டி பெருசாகவே லூப் எடுத்து விட்றேன். செகண்ட் லூப்பை எடுத்துட்டு அதிலேருந்து ஊசியை விட்டு ஃபஸ்ட் லூப்பை இழுத்து பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா எண்டு நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான். மேலே லூப் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதை கீழே கொண்டு போயிடணும். அதுக்கு நம்ம ஊசியை ஃப்ரேமுக்கு அடியில் விட்டு இதை நான் விடுற மாதிரி கீழே இழுத்திங்கன்னா த்ரெட்டு கீழே போயிடும். உங்களுக்கு எண்டு நாட்டு போட்ட இடமே தெரியாது. மறுபடியும் போடுறேன் பாருங்கள். கீழே குத்தும்போது நான் எப்படி குத்துறேன்னு பாருங்கள். ஃபுல் நீடிலையும் கீழே இறக்குங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும். அப்போ தான் 2 த்ரெட்டுமே மேலே வரும். இல்லை ஒன்று வரும், ஒன்று வராது. போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். ஒன்று வரும், ஒன்று வராது. வீடியோ மியூட்டில் போட்டு கூட நல்லா பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி தான் காட்டியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அப்புறம் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் ஷேப்ஸில் எப்படி அப்ளை பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அவ்வளோ எண்டு நாட்டு போட்டுடலாம். நார்மல் மிஷின் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணிங்களோ அதே மாதிரி, அதை விட கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் சில்க் த்ரெட். டபுள் த்ரெட்டாக எடுத்து போகிறோங்க, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக நீட்டாக தெரியும். ப்ளவுஸில் நிறைய இடத்துல சில்க் த்ரெட் வச்சு தான் நம்ம போடுவோம். பாருங்கள் எண்டு நாட்டு எப்படி போடுறேன்னு. புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கேளுங்க. ஊசியை அடியில் விட்டு கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சிட்டு கீழே இழுத்திங்கன்னா லாக் ஆயிரும். அந்த லூப்பை எப்பயும் போல் கீழே ஊசியை கொடுத்து எடுத்துடலாம். மேக்ஸிமம் நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப ஒரே கலரில் 2 த்ரெட்டாக வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு த்ரெட்டில் நடுவில் முடிச்சு போட்டிங்கன்னா நிறையா த்ரெட்டு வேஸ்ட் ஆகும், சீக்கிரமும் தீந்துடும். நீங்கள் ஒரே கலரில் 2 த்ரெட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 த்ரெட்லேயும் இருக்கிற எண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு 2ஐயும் முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான். இது நல்லா ஈஸியாகவும் இருக்கும். போட்டு ஃப்ரேம் கடையில் கையை கொண்டு போட்டு மறுபடியும் எப்பயும் போட்டு பாருங்கள்.
மறுபடியும் சொல்கிறேன், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். த்ரெட்டு கட் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் போட போட நல்லா வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள், ஜரியும் மிஷின் த்ரெட்டை விட சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது தான் சிஸ்டர் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு வந்துடும். நீங்கள் போடும்போது பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.